எல்லோருக்கும் வணக்கம். ராஜம் கிருஷ்ணன் நூற்றாண்டு. அருமை நண்பர் பேராசிரியர் குருசாமி அவர்கள் என்னை பார்த்ததில்லை என்று சொல்லிவிட்டார். 2016ஆம் ஆண்டு கல்லூரி பேராசிரியர்களுக்கான ஓரியன்டேஷன் நிகழ்வில் ஒரு விதமான உரையாடல், ஒரு சாதாரண உரையாடலில் காத்திரமான ஒரு கருத்தை முன்வைத்து தன்னை அடையாளப்படுத்தி எல்லாரிடமும் இவர்தான் குருசாமி என்கிற ஒரு பதிவை ஏற்படுத்தியவர் உங்கள் பேராசிரியர். அதைத் தொடர்ந்து அவர் தமிழ் இந்து நாளிதழில் எழுதுகின்ற நடுப்பக்க கட்டுரை, அங்கங்கே பேசுவது, எழுதுவது என்று ஒரு எழுத்தின் மூலமான அறிமுகம் எனக்கும் அவருக்கும் உண்டு. உங்களை போன்ற மாணவராக நான் இருந்த காலத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தில் நடந்த கருத்தரங்குகளிலும் அறக்கட்டளை சொற்பொழிவுகளிலும் வந்து உரையாற்றி எங்களை போன்றவர்களை உருவாக்கிய பேராசிரியர் அரவேந்தன் அவர்கள் இருவருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய நிகழ்வு முழுவதும் ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய புதினங்கள், அவர் அதை கட்டமைத்த விதம், எழுதிய பாங்கு, அவர் மேற்கொண்ட கள ஆய்வு என்பது போன்ற செய்திகள் விரைவாக பேசப்பட்டன. இன்று முழுக்க கோட்பாடு சார்ந்து ராஜம் கிருஷ்ணன் அவர்களை அணுகுகின்ற ஒரு முறை. இவ்வாறு இந்த கருத்தரங்கை ஒரு காத்திரமான முறையில் வடிவமைத்ததற்காகவே உங்களுடைய பேராசிரியர் குருசாமி அவர்களுக்கு தனித்த முறையில் நன்றி கூற வேண்டும். உங்களுடைய பேராசிரியர் உங்களுக்காக பல இடங்களிலிருந்து ஆளுமைகளை வரவழைத்து இந்த கருத்தரங்கை யாருக்காக நடத்தி கொண்டிருக்கிறார்? உங்களுக்காக நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். கருத்தரங்குகள் என்பவை வெறும் சடங்காக நடத்தப்படுபவை அல்ல. உங்களுடைய மொபைலோஃபோபியாவை கொஞ்சம் ஓரம் கட்டிவிட்டு என்ன பேசுகிறார்கள் என்பதை குறைந்தபட்ச அளவிற்கு காது கொடுத்து கேட்டால் இந்த கருத்தரங்கம் வெற்றி பெறும். அதைத்தான் ஒரு ஆசிரியராக அவர் விரும்புவார். ராஜம் கிருஷ்ணனுடைய புதினங்களை பொறுத்தவரை அவர் ஒரு தீவிர இடதுசாரிய சிந்தனை மரபை கொண்டதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அவருடைய புதினங்களை வாசிக்கும் பொழுது அவர் ஒரு இயக்க போராளியாக இருந்திருக்கிறார். இந்திய தேசிய பெண்கள் சம்மேளனத்தின் ஒரு அங்கத்தினராக இருந்து மிக முக்கியமான போராட்டங்களை களத்தில் இறங்கி நடத்தியிருக்கிறார். குறிப்பாக ஒரு வாராந்திர பத்திரிகை கிளிகிளி என்கிற ஒரு இணைப்பு பத்திரிகையை போட்ட பொழுது அது பெண்களுக்கு எதிராக ஒரு மிக மோசமான சித்தரிப்பை கொண்ட ஒரு வெகுசன பத்திரிகை அப்படி என்னும் பொழுது ஒரு சமூகத்தின் மீதான ஒரு தார்மீக கோபத்தோடு ஒரு மேம்பாலத்தில், சென்னை மாநகரத்தில் மிக முக்கியமான போக்குவரத்திற்குரிய ஒரு மேம்பாலத்தில் 200 பெண்களை திரட்டி கொண்டு போராடிய ஒரு பெண்மணி தான் ராஜம் கிருஷ்ணன். அதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து இன்று கிட்டத்தட்ட அவங்க 2014 1925 பிறந்து 2014 நிறைவேறுகிறாங்க, மறந்துட்டாங்க. 11 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ராஜம் கிருஷ்ணன் ஏன்? இன்று ராஜம் கிருஷ்ணன் ஏன்? அவரை ஏன் நாம் மீண்டும் வாசிக்க வேண்டும்? அவருடைய தேவை இன்று என்ன? இந்த ஒரு கேள்வியோடு என்னுடைய கட்டுரையில் நுழையலாம் என்று நான் கருதுகிறேன். அதைத்தான் மார்க்சியம் நமக்கு கண்டு காட்டுகிறது. மார்க்சியம் என்கிற ஒரு மிகப்பெரிய சிந்தனை மரபில் ஒரே ஒரு விமர்சன கோட்பாடு, 1970 உருவான ஒரு விமர்சன கோட்பாட்டை மட்டும் வைத்துக்கொண்டு ராஜம் கிருஷ்ணனுடைய ஒரு 3 நாவல்களை நான் இங்கு விவாதத்திற்கு, உரையாடலுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அது மார்க்சிய புவியியல், அதாவது புவியியலை மார்க்சிய விமர்சன முறையில் அணுகுவது. டேவிட் ஹார்வி அப்படிங்கிறவர் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் த சிட்டி, த லிமிட்ஸ் ஆஃப் கேபிட்டல், இது இரண்டுமே மிக முக்கியமான ஆய்வு இந்த தளத்தில். இந்த கோட்பாட்டினை முன்வைத்தவர். த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பேஸ். அடுத்து நீல் ஸ்மித்தின் அன்ஈவன் டெவலப்மெண்ட், நேச்சர், கேபிட்டல் அண்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பேஸ், இதுவுமே முக்கியமான ஒரு ஆய்வு. இந்த மார்க்சிசம் அண்ட் ஜியாகிரஃபி, இதில் ரிச்சர்ட் பீட் எழுதிய ஒரு கட்டுரை உங்களுக்கு இணையத்திலேயே அந்த கட்டுரை கிடைக்குது. புவியியலை மார்க்சிய விமர்சன முறையில் அணுகுவது, அதாவது இடம் அல்லது ஸ்பேஸ், வெளி என்று நாம் கருதுவது இயற்கையாக உருவானது அல்ல, அது சமூக உறவுகளின் விளைவு, முதலாளித்துவம் அதனை தொடர்ந்து வடிவமைக்கிறது என்ற ஒரு கருத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த மார்க்சிய புவியியல் என்பது அந்த காலகட்டத்தில் பரவலாக பேசப்பட்டது. பேசப்பட்ட காலத்திலேயே மிகப்பெரிய எதிர்வினையும் அது சந்தித்தது. பொதுவாக மார்க்சிய விமர்சன முறை இலக்கிய சூழலிலும் சரி, சமூக சூழலிலும் சரி மிகப்பெரிய எதிர்வினையை சந்திக்கும். அது அதனுடைய இயல்பு. ஏனென்றால் சிந்தனை மரபை இரண்டாக பகுத்து விடலாம். ஒன்று மார்க்சிய சிந்தனை மரபு, மற்றொன்று மார்க்சியம் அல்லாத சிந்தனை மரபு. ஒடுக்கப்படுதல், சுரண்டப்படுதல், இதற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. கொஞ்சம் எளிமையாக நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கருத்தாழமாக அதை நான் பேச விரும்பலை, கொஞ்சம் மேலோட்டமாகவே சொல்கிறேன். லேபர் தியரி அண்ட் வேல்யூ, இதுதான் அடிப்படை. மதிப்பு கோட்பாடு, அதாவது ஒரு பொருளின் மதிப்பு அதை உற்பத்தி செய்ய செலவிடப்படும்
சமூக உழைப்பு காலத்தில் இருந்து வருகிறது. ஒரு தொழிலாளி ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு அவன் எடுத்துக்கொள்கின்ற காலம்தான் அந்த பொருளுடைய மதிப்பை தீர்மானிக்கிறது. அடுத்து இது சர்ப்ளஸ் வேல்யூ அப்படிம்பாங்க. இப்படி அவன் செலவிடுகின்ற அந்த காலம் யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உழைப்பின் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருளின் மதிப்பில் ஒரு பகுதியை முதலாளி லாபமாக பெறுகிறார். அடுத்து என்ன ஆகுது? கேபிட்டல் அக்குமுலேஷன். இதுதான் மூலதன குவிப்பு. காலங்காலமாக இதுதான் பிரச்சனைக்குரியதாக இருக்குது. மூலதனங்களை உருவாக்குகின்ற தொழிலாளிகள் அவர்களுடைய உழைப்பையும் நேரத்தையும், இன்னும் நம்ம பார்க்க போகிறதுல பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் அதில் கரைத்து உருவாக்குகின்ற அந்த மூலதனம் முதலாளிகளுக்கு உபரியான குவிப்பாக மாறுகிறது. இப்போ 2 விஷயம், ஒன்று உழைத்தல், இன்னொன்று சுரண்டப்படுதல். இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படை பொருளாதார கோட்பாட்டை புவியியலோடு பொறுத்துற அந்த வேலையை தான் ஹார்வி எல்லாம் பண்ணாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? ஒரு இடம், அந்த இடம் சார்ந்த மூலதன குவிப்பு, அங்கு உழைக்கின்ற தொழிலாளர்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கும் சிக்கலுக்கும் ஆளாகிறார்கள். இதுதான் இந்த மார்க்சிய புவியியல் தொடர்ச்சியாக பேசியது. நகரங்கள் எப்படி உருவாகின்றன, அலங்கள் எப்படி உருவாகின்றன, களம் எப்படி உருவாகிறது, கரை எப்படி உருவாகிறது. இந்த 3 அடிப்படையை வச்சு தான் நான் பேசுகிறேன். ஒன்று, முதல்ல அலைவாய்க்கரையில் நேற்று இந்த நாவல் குறித்து பேசினாங்க. அடுத்து கரிப்பு மணிகள். ஒவ்வொரு நாவலும் பார்த்தீங்கன்னா 1978 அலைவாய்க்கரையில், 80 கரிப்பு மணி, 83 சேற்றில் மனிதர்கள். இப்போ நான் இந்த நாவலுக்குள்ளே அதனுடைய கதைக்கோ இல்லை கதாபாத்திரத்துக்கோ நான் போக விரும்பலை. அந்த நாவல் கட்டமைக்கின்ற இடம், அது காட்டுகின்ற இடம், ராஜம் கிருஷ்ணனுடைய மிக முக்கியமான ஒரு பண்பாக நான் அதைத்தான் பார்க்கிறேன். உண்மை, புனைவு என்கிற எதிரிணைகளை ரொம்ப கவனமாக கையாண்ட ஒரு எழுத்தாளுமையாக அவர் அவங்க இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மைன்றது அந்த சூழல், ஸ்பேஸ், அவங்க போய் இருந்து தங்கி கலாய்வு பண்ணுற அந்த இடம். புனைவுங்கிறது ராஜம் கிருஷ்ணன் அங்கே இருக்கும் மக்களையெல்லாம் அவங்க எப்படி உள்வாங்கிக்கிட்டாங்களோ. இது இடத்துக்கு இடம், மனிதனுக்கு மனிதன் மாறுபடும். ஒரு இனத்தை, ஒரு சமூகத்தை, மனிதர்களை புரிந்து கொள்ளுதல் இருக்கு இல்லையா, அது ஆளுமைக்கு ஆளுமை மாறுபடும். ராஜம் கிருஷ்ணன் அங்கே இருக்கும் மக்கள் சமூகத்தை எப்படி புரிந்து கொண்டார்களோ அதன் அடிப்படையில் அவர் கட்டமைத்த பாத்திரங்கள். அப்போ சூழல் என்பது உண்மையானதாகவும் கட்டமைக்கப்பட்ட பாத்திரங்கள் என்பது புனைவுக்குரியதாகவும் இருக்குது. இந்த அடிப்படை வேறுபாட்டையும் நாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த நாவலை பார்க்கணும். இப்போது கடற்கரை சார்ந்த பகுதி, அலைவாய்க்கரையில் பற்றி நேற்று கடைசி அமர்வில் ஒரு அறிமுகத்தை உங்கள் பேராசிரியர் சொல்லிட்டு போயிருந்தார். அங்கே இருந்த பிரச்சனைகளையும் பேசினார். இங்கே இந்த மூலதன குவிப்பு அதுக்குரிய இடமாக மதம் இருந்தது. அதற்கான எழுச்சி, புரட்சிகர போராட்டமாக இடிந்தகரை மக்கள் கையில் எடுத்தது மதமாற்றம் என்கிற ஒரு கருவி. இந்த இடிந்தகரை மக்கள் என்ன மாதிரியான சிக்கல்களை சந்திச்சாங்கன்றத ஒரு முதல் 4 பக்கத்திலேயே ராஜம் கிருஷ்ணன் சொல்லிடுறாங்க. அந்த பாத்திர அறிமுகத்தின் போதே அது வந்துடுது. முதல் பிரச்சனை, எந்தவித சட்ட திட்டங்களுக்கும் உட்படாமல், எழுத்துப்பூர்வமான எந்த ஆவணமும் இல்லாமல் அவர்கள் தேவாலயத்திற்கு செலுத்தி வந்த வரி. அது சவேரியார் காலத்திலேருந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. எதுக்காக கொடுத்தாங்க? நமக்கு தெரியும், கடற்கரை கிராமங்கள் எல்லாம் கிறிஸ்துவ மிஷனரிகளாலும் கல்வி முறையாலும் கொஞ்சம் முன்னேற்றத்தை அடைந்தன. காலங்காலமாக இந்த சமூக முரண்களிலிருந்து ஒரு விடுதலை அந்த மக்கள் வேண்டி நின்ற பொழுது அதற்கான ஒரு இடத்தை கிறிஸ்தவம் கொடுத்தது. அதனால பார்த்தீங்கன்னா கடற்கரையோரமாக இருக்கிற நிறைய கிராமங்கள் என்னவா மாறினாங்க? கிறிஸ்தவர்களாக மாறினாங்க, மத மாற்றம் ஆனாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஒரு சிறப்பு பண்பு என்ன தெரியுமா? நம்மக்கிட்ட இந்த இயற்கை வழிபாடு ரொம்ப ஆழமாக இருக்கும். பரதவ இனத்தினுடைய மிக முக்கியமான வழிபாடு எது சார்ந்ததுன்னா கடல் சார்ந்தது. அவங்க கடல் மேலே சத்தியம் பண்ணுவாங்க. கடலை ஒரு பெண்ணாக உருவகிச்சு அவள் நிறைய கொடுக்காமலையும் போயிடுவான்னு பேசுவாங்க. இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பழம் ரொம்ப தொன்மை வாய்ந்த ஒரு மனப்பதிவு, கடல் மீதான மனப்பதிவு. ஏன்னா கடல் தான் அவங்களுக்கு எல்லாமே இல்லையா? அவங்களுடைய தொழில், அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே எதை மையமிட்டது? கடலை மையமிட்டது. இப்போது இவர்கள் எந்தவித, முன்ன சொன்ன மாதிரி எழுத்துப்பூர்வமான எந்தவித சட்டத்திட்டருக்கும் உட்படாமல் செலுத்தினது மொத்தம் 3 வரிகள் கோயிலுக்கு அவங்க செலுத்துகிறாங்க. இதில் தான் தொடங்குது நாவல், இப்படி தான் தொடங்குது. அதில் என்னென்னா, முதல்ல 5 மீன் குத்தகை அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த துவி, இது நேற்று அவர் சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொரு வரி என்னென்னா செவ்வாய்க்கிழமை தெரிப்பு. மொத்தம் 3 விதமான வரியை அந்த பரதவீன மக்கள் யாருக்கு செலுத்துகிறாங்க? தேவாலயத்துக்கு செலுத்துகிறாங்க. இந்த 5 மீன் குத்தகைனா ஆண்டு முழுதும் அவங்க மீன் பிடிக்கிறாங்க இல்லையா? அதில் சின்ன சின்ன மீன்களாக இருந்தால்
5 குத்து மீன்களும், நடுத்தர அளவு மீன்களாக இருந்தால் 5 மீன்களும், பெரிய மீன்களாக இருந்தால் பட்டதில் பருமீன் அப்படின்னா இருக்கிறதுலே பெரிய மீன், இதெல்லாம் எங்கே கொடுத்துடணும்? ஆலய நிர்வாகத்திற்கு கொடுத்துடணும். அடுத்துதான் இந்த சுறா, அதாவது சுறா, வேளா, இழுப்பா, உழுவை, இந்த வகை மீன்களுடைய வால் பகுதியும் செதில்களையும் என்ன பண்ணிடணும்? அவங்க வரியாக கொடுத்துடணும். சரியா? அடுத்து செவ்வாய்க்கிழமை திருப்பினா என்னன்னா, திருவிழா வரும் இல்லையா, அந்த திருவிழா காலங்களில் அவங்க மீன் வெட்டுற தொகையில் பாதியை தேவாலயத்துக்கு கொடுக்கணும். இப்போ அவங்க கிட்ட மிச்சம் என்ன இருக்கும்? இதுதான் ஒரு பெரிய கேள்வி. 3 விதமான வரிகளை அவங்க அந்த தேவாலயத்துக்கு செலுத்துகிறாங்க. இதெல்லாம் செலுத்துறவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம், தீட்சை, இறப்பு, இதுக்கெல்லாம் பங்கு பாதிரியார் வரணும். அவங்க அந்த மதத்துக்குள்ளே இருக்காங்க, அந்த சடங்குகளை செய்கிறதுக்கு அந்த பாதிரியார் வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக காலங்காலமாக இந்த வரியை அவங்க செலுத்திட்டு இருக்காங்க. 1960 வரைக்கும் இவங்களுக்கு இதுக்கான ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்குள்ள இல்லை. இதெல்லாம் நான் அடுத்து சொல்கிறேன். என்ன இடத்தெல்லாம் ராஜம் கிருஷ்ணன் தன்னுடைய ஃபிக்ஷனில் அந்த நாவலில் உள்ளடக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி, அமளிநகர், மணப்பாடு, உவரி, புன்னைக்காயல், ஆலந்தலை, இந்த இடங்களை சார்ந்த மக்கள் தான் இதுக்குள்ளே வராங்க. இதில் ரொம்ப முக்கியமாக இடிந்தகரை. சரியா? இதில் மொத்தம் 3 விதமான அலைந்துழல்வுக்கு இந்த பரதவ மக்கள் ஆளாகிறாங்க. 1 மதம், அந்த பிரச்சனையை நான் இப்போ சொல்கிறேன். 2வது அரச வன்முறை, 3வது நவீன தொழில்நுட்பம். இந்த 3 விதமான பிரச்சனைகளுக்குள்ளேயும் இந்த இன மக்கள் ரொம்ப ஒரு சிரமத்தை அந்த 1960 தொடங்கி 70 வரைக்கும் சந்திக்கிறாங்க. ஏராளமான பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க. இப்போது மீன்பிடி தொழில் அப்படிங்கிறது ஒரு கூட்டு முயற்சி. சரிங்களா? அதுக்குள்ளேயே தொழில் படிநிலை உண்டு. மரம் ஒருத்தர் தான் இருக்கும், வலை ஒருத்தர் தான் இருக்கும், தண்டுக்காரன்னா அந்த தண்டை ஊன்றி போகிறவர், அதுக்கப்புறம் மடிக்காரர்கள் அப்படிங்கிறவங்க தான் மீன் தொழிலாளர்கள். சரியா? இந்த பாகுபாடு இருக்கு இல்லையா, தொழில் அடிப்படையிலான, மதிப்பு அடிப்படையிலான பாகுபாடு, இங்கேயும் ஒரு ஆதிக்கம் செயல்படும். ஒரு கூட்டு முயற்சியாக அவர்கள் பிடிச்சிட்டு வந்த அந்த மீனுடைய வேல்யூ என்னன்னு கொண்டு வரும்பொழுதே அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதை அபகரிச்சிக்கிறதுக்கு கரையில் ஒரு கூட்டமே காத்திருக்கு. சரியா? இப்போது நம்ம நேற்றுலேருந்து ராஜம் கிருஷ்ணன் கல ஆய்வு பண்ணி எழுதும்பொழுது அவங்க மொழியிலேயே எழுதுனாங்கன்னு சொன்னோம் இல்லையா, ஒரு சில பகுதிகளை நான் வாசித்து காட்டுறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஒரு புனைவுக்கு மொழி ரொம்ப முக்கியம். ராஜம் கிருஷ்ணனுடைய மொழி, அவர்கள் கல ஆய்வு செய்த அந்த பகுதியில் வாழ்கின்ற மொழி, ஒரு சான்று மட்டும். இப்போ ராஜம் கிருஷ்ணன் எழுதுகிறாங்க. மரியான் முதல் ஒரு கேரக்டரை அறிமுகப்படுத்துகிறாங்க. நீண்ட கொம்பை நீருக்குள் குத்தி மரத்தை வடக்கே கொண்டு செல்கிறான். கரையிலிருந்து 100 கஜம் தொலைவுள்ள அந்த நீண்ட அகலம் குறுகிய பகுதி அவர்களுக்கு ஒரு தடை. அவர்களுடைய உரத்தையும் நெஞ்சுறுதியையும் விடாமுயற்சியையும் சோதனை செய்யும் தடை. ஆழ்ந்து அடியில் பாறைகள் உள்ள அந்த தடையில் அலைகள் சுருட்டி கொண்டு உள்ளே செல்லும். கட்டுமரங்களை கவிழ்த்து கரைப்பக்கமே எரியும். ஆணி ஆடி காலத்தில் இந்த பாறை தாண்டி செல்வதே பெரிய கண்டம். ஆவணி கடைசி ஆறுகளில் புதிய வெள்ளம் புரண்டு வர கடலில் மீன்கள் கழித்து பெருகும் நாட்கள். இதுதான் தொடக்கம். ஒரு மரம், அதாவது இந்த களத்தை செலுத்திக்கிட்டு போகிறதுல எவ்வளவு சிக்கல் இருக்குது. இதெல்லாம் தாண்டி அவங்க கடலுக்குள்ளே போய் என்ன பண்ணப்பட்டு வர போகிறாங்க? மீன் பிடிச்சிட்டு வர போகிறாங்க இல்லையா? அப்போ இதில் கொட்டப்படுகிற அந்த மனித உழைப்பு, அந்த மனித உழைப்பின் மூலமாக கிடைக்கிற மூலதனம் எங்கே குவியுது? இதுதான் நான் அந்த மார்க்சிய புவியியல் அடிப்படையில் பேசுகிறேன். சரிங்களா? அது மதத்தின் பேரால் ஒரு தேவாலயத்துக்கு குவியுது. இப்போ என்ன ஆகுது? சுரண்டலுக்கு எதிராக அவங்க ஏதாவது செஞ்சாகணும். இப்போ நான் முன்ன சொன்ன மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டு வர அந்த பொருளுடைய மதிப்பு அவங்களுக்கு தெரியுது. ஆனால் அதை அபகரிக்கப்படும் பொழுது எதிர்த்து அவங்களால கேள்வி கேட்க முடியல. இப்போ அந்த மரம்ன்றது நஸ்ரேனுடையது, வலை மரியானுடையது. 2ல் எது மதிப்பு உயர்ந்தது? 2 இருந்தால் தான் மீன் பிடிக்க முடியும், அது வேறு விஷயம். ஆனால் வலை மதிப்பு அது உயர்ந்ததா, மரம் மதிப்பு உயர்ந்ததுன்னா மரம் அந்த களம் இல்லைன்னா போய் என்ன பண்ண முடியாது? மீன் பிடிக்க முடியாது. வலை இல்லைனாலும் என்ன பண்ண முடியாது? மீன் பிடிக்க முடியாது. ஆனால் மதிப்பில் எது கூட இருக்குது? நஸ்ரேனுடைய மரக்களம். அப்போ நஸ்ரேன் மரியான் மேலே தன்னுடைய ஆளுகையை செலுத்துகிறான். படிநிலை புரியுதா? முதலாளித்துவத்தினுடைய படிநிலை புரியுதா? இதுலேருந்து மரியானால் வெளியே வர முடியல. ஏன்னா மரம் இல்லாமல் அவனால் என்ன பண்ண முடியாது? தொழில் பார்க்க முடியாது. அப்போ சின்ன சின்ன விஷயங்களாக ஒருத்தனை ஒடுக்குதல், அவனுக்கு மேலே இருக்க அவனை ஒடுக்குதல், அவனுக்கு மேலே இருக்கிறது அவனை ஒடுக்குதல். இது எது சார்ந்து நடக்குது? அந்த நிலம் சார்ந்து நடக்குது, அந்த தொழில் சார்ந்து நடக்குது. சுரண்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க மக்கள். சரியா? இப்போது
காலங்காலமாக இதில் இன்னொரு என்னென்னா, இந்த மக்கள் இதுக்கு வந்து இயல்பாக பழகிடுறாங்க. இப்போது அந்த பரதவ மக்களுடைய மொழியில் ராஜம் கிருஷ்ணன் பேசின ஒரு விஷயம் இப்போ புரிஞ்சுப்பீங்க அவங்களுடைய ஆளுமை எப்படிப்பட்டதுன்னு. பரதவர்களுடைய மொழியில் அவங்க எழுதுகிறாங்க, மரக்காரன் வலைக்காரன் வள்ளக்காரன் எல்லாம் கடலை நம்பி கஞ்சி குடிக்கிறவா. இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம். கடலை நம்பி இருக்கிறவனுக்கு எதில் சாஸ்வதம்? ஒன்றும் இல்லாமல் போவ. கடல் நாச்சி மடி நிறைய அள்ளிக்கண்ணு கொடுப்பா. ஒருக்க கெழுத படிச்சுப்பாரு. செங்கல் அடுக்கி வச்சாப்புல அத்தனை கத்துன ஒசரம் அவளும் மடி இழுக்குது கீழே. நசரண்ட அப்ப அம்புரோசு மச்சானும் நானும் தான் இழுத்தோம் வளைய. அந்த ஒரே நாளில் 400 அந்த காலத்தில் சம்போதிச்சோம்லே. தட்டுமடினா பழைய காலத்து வலை. பெரிய இழுப்பா, ஒரு இழுப்பா மீனை பற்றி அவர் சொல்கிறார். அது வந்து ஒரு சுறா மீனுடைய ஒரு வகை. கட்டி இழுத்துட்டு வந்திருக்கோம், மரத்தில் தூக்கி வைக்க முடியாது பலு. வல்ல சொந்தக்காரனுக்கு லாப நஷ்டம்ண்டு பயம். இன்னைக்கு பாடு இருக்காது, வலை பாரில் பட்டு அவுந்து போகும். அவன்தான் கடன் பட்டு புது வலை வாங்கி வருவா. மக்கிய நாள் 500 ரூபாய் மீன் படும். அப்போ வலைக்காரனுக்கும் தண்டுக்காரனா அந்த கட்டுமரத்தை செலுத்துறவன் நான் நஷ்டத்தை கணக்காக்கி குறைக்கிறானா, இல்லை முந்தின நான் நஷ்டம் அவனோட இன்னைக்கு பங்கு இன்னைக்கு படி. இன்னைக்கு கடல் நாச்சு கொடுக்கும், நாளைக்கு பட்டினி போட்டாலும் போடும். அது நாளைய பாடு. இதாலே கடை தொழிலாளிக்கு வரச்சவர கடப்புறத்தில் காத்தையும் அலையும் எதிர்த்து ஆழியில் போகிறவனுக்கு ரோஷத்தை சொல்கிறாரு. ரோதமும் பகையும் உண்மையாம்படியே கிடையாதுன்னு வச்சுக்க. கோபம் பாவம் எல்லாம் இந்த கரையோட. தண்ணியில் போகையில் மண்ணாடி தான். மண்ணாடிங்கிறது படகு தலைவனை குறிக்கிறது. காணாக்காரன் தான். காணாங்காரங்கிறவன் கட்டுமர தலைவன். வழக்காரன் தான். வழக்காரன்றவன் வலைக்கு சொந்தமானவன். அவன் சொல்லுக்கு கட்டுப்படுறது தான் தொழில். அங்கே போய் ஒருத்தன் பேச்சுக்கு ஒருத்தன் கேட்க மாட்டோம்னா தொழிலாக நடக்கும். இதுதான் அந்த பரதவ மக்களுடைய அந்த தொழில் மன பதிவாக இருக்கிறது. அதுதான் இது ஒரு கூட்டு முயற்சி. கரைக்கு இருக்கிற வரைக்கும் நீ ரோஷம் அது இதுன்னு பேசலாம். கடலுக்குள்ளேன்னு போயிட்டா ஒருத்தர் அது என்ன பண்ணி தான் ஆகணும். அங்கே மேலே கீழெல்லாம் கிடையாது, எல்லாருமே கூட்டாக சேர்ந்து தான் வேலை பார்த்துட்டு வரணும். அதனால் என்ன பண்ண முடியாது, கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ கரைக்கு வந்துட்டாங்க இல்லையா, அங்கே என்ன நடக்குது? கோயில்காரன் 1.5 கண்ணை 5 மீன் தெரிப்பாக மடிக்காரர்களிடம் வசூல் செய்த மீனை ஒரு புறம் ஏலம் குவிக்கிறான். சம்பைனா அந்த இடைத்தரகு. கோயில்காரங்கிட்டேருந்து அதை குத்தகைக்கு எடுத்து விற்கிறவர், அவர் தான் சம்பை. குலை சாயபு துவிகள் கழிக்க பெற்ற உழுவை சுறாவை பெட்டியில் கட்டி சைக்கிளில் தூக்கி வைக்கிறார். சுறா மீன்களின் செதில்களான துவிகளையும் கோயிலில் பணம் கட்டி அவரே குத்தகை எடுத்திருக்கிறார். அவருடைய தம்பி மீரான் மல் சட்டையும் தங்க கடியாரமுமாக அந்த கரையில் மன்னனுக்குரியதொரு மிதப்புடன் நடக்கிறான். இது ஒரு மிக முக்கியமான சமூக முரண். என்னன்னா, சம்பைன்றது வந்து ஏலம் விடுறவங்க, இடைத்தரகு மாதிரி. மீனை வந்து பிடிச்சிட்டு வர மடிக்காரர்கள் தாங்களாகவே விற்க முடியாது. யார்கிட்ட கொடுத்து தான் விற்கணும்? இந்த சம்பைகிட்ட கொடுத்து தான் விற்கணும். சரியா? அவன் வாங்குற காசில் ஒரு பகுதி தான் இந்த மடிக்காரர்களுக்கு வரும். வர்ற காசில் தான் இவ்வளவு பிரச்சனை. வலைக்கு கடன் வாங்கியிருப்பாங்க, வள்ளத்துக்கு கடன் வாங்கியிருப்பாங்க, தண்டுக்கு கடன் வாங்கியிருப்பாங்க. இந்த கடங்காரங்க ஒரு பக்கம் வாங்கிப்பாங்க. அது இல்லாமல் அவங்க என்ன கொடுக்கணும்? கோயிலுக்கு வரி கொடுக்கணும். இப்போ அவங்க கையில் என்ன நிற்கும்? இந்த சுரண்டலையும் இது சார்ந்த ஒரு ஒடுக்குதலையும் தான் ஏற்றுக்க முடியாமல், இது ஒரு அழகான இப்போது சம்பையை காட்டினாங்க இல்லையா, எப்படி இருக்கிறாரு? மல் சட்டை தங்க கடியாரம். அதே சமயம் மடிக்காரர்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா? மூக்கு ஒழுகி கொண்டும் பரட்டை தலையுடனும் அழுக்கு சட்டைகளுடனும் ஒன்றும் இல்லாமலும் சிப்பிகளும் சங்குகளும் பொறுக்கி கொண்டு மணலில் விளையாடும் சிறுமியர். இதுதான் முதலாளித்துவம் பண்ணுற வேலை. சரியா? முதலாளித்துவம் ஒரு இடத்துல மூலதனத்தை குவிச்சுக்கிட்டு அது ஒரு பக்கம் வளமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தபடி சம்பைங்கிற அந்த இடைத்தரகர்களும் நல்லா இருக்காங்க. ஆனால் உசுரை கொடுத்து உழைப்பை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து உழைச்சிட்டு இருக்கவங்க என்னவா இருக்காங்க? ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க. சரியா? இவங்க எழுதின காலகட்டம் 1978 நான் பேசிகிட்டு இருக்கிறது. சரிங்களா? இப்போது இவங்க வந்து ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த அந்நிய செலவாணி அதிகமாக கொடுக்கின்ற துவிகளையும் செதில்களையும் இனிமேல் வரியாக செலுத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு சாரார் வந்து உரிமை குரல் எழுப்புறாங்க. அதை வந்து தேவாலயம் ஒத்துக்க மாட்டுது. நாங்கள் வந்து உங்களை மத பிரஷ்டம் பண்ணிடுவோம், தள்ளி வச்சுருவோம் அப்படிங்குது. அவங்க உடனே சொல்கிறாங்க, நாங்கள் மதம் மாறிடுறோம். இங்கே ஒரு பயங்கரமான ஒரு அரசியல் நடக்குது. விஸ்வ இந்து பரிஷத் என்கிற ஒரு அமைப்பு உள்ளே புகுந்து இடிந்த கரையில் இருக்கிற 200 குடும்பங்களை இந்துவாக மதம் மாற்றுறது. இதெல்லாம் வரலாறு. ராஜம் கிருஷ்ணன் காலத்தில் நடந்த அரசியல் நிகழ்வு. மதம் மாற்றி விட்டுருது. 200 குடும்பம் மதம் மாறின உடனே இது வந்து இப்படியே போனால்
ஒவ்வொரு கடற்கரை கிராமமாக என்ன ஆகிடும், மாறிடுங்கிற ஒரு அச்சம் இங்கே தேவாலயத்துக்கு ஏற்படுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இதுதான் பெருசாக விடிந்த கரையானது அப்படின்லாம் அந்த காலத்தில் பேப்பரில் வந்து எழுதுனது. ஆனால் பேர் மாறுது, சடங்கு மாறுது, மடிக்காரர்கள் வாழ்க்கை மாறுச்சா? பேர் என்னவா மாறுது? மரியான் சுப்பிரமணியா மாறுறான், பெஞ்சமின் பஞ்சாட்சரமா மாறுறான். இந்து சமய அந்த சடங்குகளை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். லைஃப் ஸ்டைல் மாறுச்சா? பொருளாதாரமாக முன்னேற்றம் அடைந்தார்களா? இப்போ தான் நான் கேட்குறேன், ராதம் கிருஷ்ணன் ஏன் இன்று தேவைப்படுகிறார்? இப்போ நான் அடுத்துக்கு வரோம், ஒன்றும் நடக்கலை. கடைசியில் வந்து தேவாலயத்தில் என்ன ஒரு இது பண்ணுறாங்கன்னா, இந்த பழமைவாதிகள் இருப்பாங்க இல்லையா, மடிக்காரர்களுக்குள்ள தேவாலயத்திற்கு கட்டுப்பட்டவர்கள், அவங்கள ஒரு குரூப்பாகவும் எதிர்த்துக்கிட்டு மதம் மாறினவங்கள ஒரு குரூப்பாகவும் பிரித்து விட்டுட்டு, எதிர்கட்சி அவங்களுக்கான கட்சி, ஒரு கொலை முயற்சி வழக்கை வந்து இடிந்தகரை மக்கள் மேலே போட்டாங்க. இப்போ அரசாங்கத்துக்கு ஒரே சந்தோஷம், ஒரு மிகப்பெரிய காவல்துறை வன்முறை அங்கே அரங்கேறுது. ஏன்னா இந்த இடிந்தகரைக்குள்ளேயோ மீனவ கிராமங்களுக்குள்ளேயோ காவல்துறையால் அவ்வளோ எளிதாக உள்ளே நுழைஞ்சிட முடியாது. ஒவ்வொருத்தரும் அப்படி ஜைஜாண்டிக்காக இருப்பாங்க. ஒரு அச்சம், மடிக்காரர்களை பார்த்து அச்சம். ஏன்னா அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்க? நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாறையை தள்ளிக்கிட்டு பாறையை எதிர்த்துக்கிட்டு கடலுக்குள்ளே போகிற உடல் உரம் பெற்றவர்களாக அவங்க இருக்கும் பொழுது இப்போ வந்து காவல்துறைக்கு ஒரே சந்தோஷம். சிக்கினிங்கடான்ற மாதிரி இடிந்தகரையில் ஒரு மிகப்பெரிய அரச வன்முறை வந்து கட்டவிழ்த்தப்படுகிறது. பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவங்க மடிக்காரர்களுடைய குடும்பம் தான். குறிப்பாக வரி செலுத்த மாட்டோம்னு சொன்ன குடும்பங்கள், பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் எல்லாம் தலைமறைவாக போகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வன்முறை அங்கே நடந்து கடைசியில் இந்த விஸ்வ இந்து பரிஷத் மாதிரி அப்புறம் வேறு வழி இல்லை, ஓரளவுக்கு ஒரு சமாதானத்துக்கு வரும்பொழுது தான் நவீன தொழில்நுட்ப கருவி ஒன்று அவங்களை அச்சுறுத்துது. உற்பத்தி கருவி நம்ம அதை சொல்லலாம். விசைப்படகுகள், நாட்டு படகுகள் பயன்படுத்திட்டு இருந்தவங்க விசைப்படகுகளை வந்து பார்த்து அச்சப்படுறாங்க. மணப்பாட்டில் ஒரு 100 விசைப்படகுகளை எரிச்சிட்டாங்க. இது ஒரு கலவரமாக வருது. இப்படி கலவரமாக போய்கிட்டு இருக்கிற இந்த மடிக்காரர்களுடைய லைஃப் 1973 சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு 2025. ஒரு சின்ன புள்ளி விவரம் சொல்கிறேன். 2021ஆம் ஆண்டு ஒரு மடிக்காரனின் ஒரு நாளைய சம்பளம் 350 ரூபா. 2021 ஒரு நாளைய சம்பளம் எவ்வளோ உங்களுக்கு? 350. டிசம்பரில் 2024 டிசம்பர் படி ஒரு நாளைய சம்பளம் 668 ரூபா.57 இடிந்தகரை எப்போ விடிஞ்ச கரையாச்சுன்னு எனக்கும் தெரியல. அவங்களும் போராடுறாங்க, இன்னமும் போராடிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு நாளைய ஊதியம். இன்னைக்கு பவுன் எவ்வளோக்கு போயிட்டு இருக்கு? நிலம் எவ்வளோத்துக்கு வித்துக்கிட்டு இருக்கு? இவங்க என்ன ஒயிட் கலர் ஜாப் பார்க்குறவங்களா? மழைக்காலத்தில் பொழப்பு இல்லை, மீன்பிடி தடை காலத்தில் பொழப்பு இல்லை. அவங்களுடைய ஒரு நாளைய சம்பளம் எவ்வளோ? 700 ரூபாய் வச்சுக்கோங்க. பரதவீன மக்கள் என்ன ஆவாங்க? அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த எழுதப்படாத வரிகள் எல்லாம் விலக்காகி திரும்ப சில குடும்பங்கள் வந்து கிறிஸ்துவத்துக்கே மாறுச்சு. இன்னைய வரைக்கும் அவங்க வந்து தன்னுடைய இடத்துக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து அணுமின் நிலையம் வந்துருச்சு. அப்போ இந்த மார்க்சிய புவியியலின் அடிப்படையில் இங்கே என்ன பேசுகிறோன்னா, ஒரு இடத்தை இருப்புனா செட்டில், கரையாக, களமாக, அணு உலையாக தீர்மானிப்பது முதலாளித்துவம். அதில் சுரண்டப்படுவதும் பாதிப்புக்கு ஆளாவதும் உழைக்கும் வர்க்கத்தினர். அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க சுரண்டப்படுறாங்க. அது கரையாக இருந்தாலும் சரி, களமாக இருந்தாலும் சரி. களம்னா விவசாய நிலங்களை பற்றி சொல்ல போகிறோம். இப்போது இது இப்படி தான் இன்னமும் போய்கிட்டு இருக்கு. இடிந்தகரை மக்கள் இன்னமுமே போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பரதவ இனம் கடற்கரை சார்ந்த விளிம்பு நிலையினராகத்தான் கரிப்பு மணிகளில் வர உப்பள மனிதர்களை நம்ம பார்க்க முடியும். இது வந்து 1980. இது வந்து பேரலாக தான் அவங்க கலாய்வுக்கு போயிருக்காங்க. அவங்க அலைவாய்க்கரையில் எழுதிட்டு இருக்கும்போதே சொல்கிறாங்க, இங்கே இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க, தயவு செஞ்சு அவங்கள போய் பாருங்கன்னா அது இன்னும் கொடுமையாக இருக்குது. என்னென்னா, இந்த இப்போ வந்து இந்த இந்த கடற்கரை மீனவர்கள் இருக்காங்க இல்லையா, ஏதோ ஓரளவு அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா இந்த காப்பீடெல்லாம் கொடுக்குது, கொஞ்சம் கவனத்தில் எடுக்குது. ஏன்னா பண்ணை சார்ந்த தொழில் முறையை இப்போ கவர்மெண்ட் கையில் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இறால் பண்ணை வைத்து மீன் வளர்த்தல் இல்லையா, கடல் வளத்தையே நம்பிக்கிட்டு இல்லாமல் இந்த பண்ணை முறை வரும்பொழுது அவங்க தேவைப்படுறாங்க, அவங்களுடைய தொழில் வந்து மாறுது. ஸோ ஏதோ ஒரு அந்நிய செலவாணி இவங்க மூலயமா கிடைக்குதுன்னும் பொழுது கொஞ்சம் ஒரு கவன ஈர்ப்பை பெறுறாங்க. உப்புல என்ன பிரச்சனை தெரியுமா? அது வரி விலக்கு. சத்தியாகிரகம் பண்ணாங்கல்ல, காலனிய காலத்தில் உப்புக்கு வரி போடக்கூடாதுன்னு. வரி இல்லாத ஒரு விஷயத்துக்கு யார் வந்து கவனம் செலுத்துவா? எந்த கவர்மெண்ட்டாக இருந்தானே, நமக்கு வரி இல்லை, அந்த பொருள் மேலே கவனம் செலுத்துவோமா? அதுலேருந்து எனக்கு எதுவுமே இல்லை, அந்த தொழிலாளர்கள் மேலே கவனம் செலுத்துவோமா? இதைத்தான் நேற்று சமயவர்கள் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னு சொன்னாங்க. என்ன நடக்குது? அவங்க வந்து இந்த மாதிரி பரதவர்கள் மாதிரி ஆஜானுபாகுவான நல்ல உடற்கட்டை கொண்டவங்களாம் இல்லை, உப்புலையே கரைஞ்சு போகிறவங்க.
எனி டைம் அந்த வெளிச்சம், உப்பு வயல், கண்ணு கெட்டின தொலைவு வரையும் உப்பு வயல், கண் பாதிப்பாகுது, மிடில் ஏஜில் ப்ரெஷர் ஏறுது. ஆனால் அவங்களுடைய ஒரு நாளைய கூலியெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 ரூபா 6 ரூபா. அப்போது அவங்களுடைய அதிகபட்ச தேவை 3 வேளை சாப்பாடு. எல்லாத்துக்கும் மேலே அசுர தாகம் எடுக்கும், குடி தண்ணி இல்லை. இப்படி ஒரு மக்கள் சமூகம் தான் நமக்கு உப்பை விளைவிச்சு கொடுக்குது. இந்த எரியம் பனிக்காடு படிச்சுட்டு ஒரு வாரத்துக்கு டீ குடிக்க முடியாமல் ஒரு மன அழிவு வந்துருச்சு. கரிப்பு மணிகளை படிச்சுட்டு உப்பை பார்க்குறப்பெல்லாம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கடுமையான உடல் உழைப்பு தான் உப்பை கொடுக்க முடியும். அந்த இடத்த சொல்கிறேன் பாருங்கள். உப்பு காலம் இறுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த புரட்டாசி கடைசியின் அந்த நாட்களிலேயே உப்பளத்தின் அந்த பொசுக்கும் வெம்மையில் என்னால் 15 நிமிடங்களுக்கு மேல் நிற்க இயலவில்லை. ராஜகிருஷ்ணன் எழுதுறாங்க. நம்ம போய் நின்று பார்த்தா தெரியும். இப்போ போயிட்டு வந்தப்போ இவங்க நாவல் கொடுத்த ஒரு உத்வேகத்தில் போய் வேறு சில பிரச்சனைகள் இப்போ அங்கே தொழிற்சங்கங்கள் வந்துருச்சு. ஆனால் இப்போன்னு சொல்கிறேன், ஏன் ராஜகிருஷ்ணன் தேவைப்படுறாருங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ 15 நிமிஷத்துக்கு மேலே அங்கே நிற்க முடியல. கண்களுக்கு எட்டிய தொலைவுக்கு பசுமையற்ற உயிர்ப்பின் வண்ணங்களற்ற வெண்மை பூத்து கிடந்தது. அங்கே காலையிலிருந்து மாலை வரையிலும் கந்தலும் கண் பீழையுமாக உப்பு பெட்டி சுமந்து அம்பாரம் குவிக்கும் சிறுவர் சிறுமியரையும் பெண்களையும் பாத்திகளின் உப்பின் மேல் நின்று அதை வாரும் ஆண்களையும் கண்டேன். இந்த சுய அனுபவத்தினுடைய சாரம் கொஞ்சமும் குறையாம தான் கரிப்பு மணிகள் தொடங்குது. என்ன சொன்னாரு? விரிந்து பறந்த பாத்திகளுக்கு செய் நேர்த்தி செய்யும் கால்கள் அனைத்தும் மனித கால்கள். நீங்க அப்படியே கொஞ்சம் விவசாய நிலத்துல சொல்லுவோம் இல்லையா, நிலத்தை பக்குவப்படுத்துவாங்க இல்லையா, அது சேரு. இங்க என்னது? மணல். மணலை மிதிச்சு மிதிச்சு என்ன பண்ணணும்னா பாத்தியா மாற்றணும். சரியா? நீரும் களியும் மணலும் குழம்பி குழம்பி மனித ஆற்றலின் வெம்மைகளும் மண்ணின் உட்சூடும் கொதித்து ஆவியாகி போகும் செய்நத்து, அதுக்கு பேர். கருவைக்காட்டு உப்பளத்திலும் நடக்கிறது. அந்த பாதங்கள் கருத்து கன்றி புண்பட்டு தேய்ந்தாலும் இன்னும் ஆற்றலை கக்கும் இயக்கங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கத்தான் வேண்டும். இப்போ இந்த வெக்கை சார்ந்த இந்த உப்பளங்களில் அப்படியே உழைப்பை கொட்டுறாங்க. என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இங்கே உப்பளங்கள் அப்படிங்கிறதே ஒரு மூலதன குவிப்பிடமாக இருக்குது. அவங்களுக்கு முறையான ஊதியம் கிடையாது. குறைந்தபட்ச ஊதிய வரம்புக்குள்ளே வரல, வேலை நேரத்துக்குள்ளேயும் அவங்க வரல. இவங்களையெல்லாம் கான்ட்ராக்ட் விடுறாங்க. இந்த டீ எஸ்டேட் பற்றி படிச்சிருப்பீங்க இல்லையா, கண்காணிகள் அந்த மாதிரி இங்கே இருக்காங்க. அவங்க நிர்ணயிக்கிறது தான் கூலி. விடுமுறை கிடையாது. தினம் என்ன பண்ணி தான் ஆகணும்? உப்பளத்துக்கு போய் வேலை பார்த்தா ஆகணும். இப்போ என்ன ஆகுது? உட்சூடும் வெளிச்சூடும் சங்கமித்து கால்களில் நெருப்பை கக்குகின்றன. நெருப்பு பந்தத்தில் நெருப்பு வளையத்தில் அவர்கள் நடக்கிறார்கள். நடப்பு இல்லை, மிதித்தல். பையன் வாளியில் நீர் எடுத்து அவ்வப்போடு மண்ணில் விசிறி கொட்டுகிறான். அந்த நீர் அவர்கள் காலடிகளில் பாயும் போதே ஆவியாகிவிட தேய்ந்து வெண் குருத்தாகிவிட்ட அவர்கள் அடிகளில் கொப்புளத்தை தோற்றுவிக்கும் கொதிப்பை மணல் கக்குகிறது. இதெல்லாம் அவங்க அப்படியே நேரில் பார்த்து தான் பதிவு பண்ணுறாங்க. இப்போது இந்த இப்படி உழைப்பை கொட்டுறவங்களுக்கு என்ன கூலியாக கொடுத்துருக்க போகிறாங்க? பெண்களுக்கு 4 ரூபாய், ஆண்களுக்கு 6 ரூபாய். இதுவும் முழுசாக கிடைக்காது. இப்படியோ ஒரு மக்கள் கூட்டம் தங்களுடைய உழைப்பை போட்டு கரைச்சிட்டு நமக்கு உப்பை விளை வச்சு கொடுத்துட்டு இருக்கு. இந்த ஆணுடைய கூலி பெண்ணுடைய கூலி அதிகன்றதுனால அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் கண் பார்வை மங்கியோ நோய்வாய்ப்பட்டோ இருந்தால் அந்த செய்னத்துக்கு விட மாட்டாங்க. வேற ஏதாவது வேலைக்கு அனுப்பி வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. காலம் ஃபுல்லாக அந்த செய்னத்து பார்த்துக்கிட்டு இருந்தவன் ஒரு 50 வயசில் ரிட்டையர்ட் ஆகிறான்னா அதுக்கப்புறம் 3 வேளை சாப்பாட்டுக்கு அவன் என்ன பண்ணுவான்? எதுவுமே கிடையாது. அது அழகாக சொல்கிறாங்க, நஞ்சோடை அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த கடல் நீரை பாத்திக்கு கொண்டு வராங்க இல்லையா, உப்பு இங்கே விளைஞ்சிருது, மிச்சம் தண்ணி பேர் தான் நஞ்சோடை. அந்த தண்ணி யார் கண்டுப்பா? அந்த மாதிரி தான் அந்த மனிதர்களும் கண்டுக்கப்பட மாட்டாங்க. அந்த நஞ்சோடை காட்டுக்கு போதா, கடலுக்கு போதா, வயலுக்கு போதா தெரியாது. உப்பை கொடுத்துச்சு, உன் வேலை முடிஞ்சு போச்சு போ அப்படின்னு விட்டுறாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த மனிதர்களும். உப்பை வாரிய பின் எஞ்சிய நீர் வெளிச்செல்லும் ஓடை தான் நஞ்சோடை. அதை யாராவது கவனிக்கிறாங்களா? அவர்களுடைய உரமும் அடிப்படை தேவைகளை தீர்த்து கொள்ளும் முயற்சியிலேயே பருத்தி காடுகளிலும் தட்டு மேடுகளிலும் உருகி கரைகின்றன. யாரு? உப்பள தொழிலாளர்கள். பின்னர் யாருக்கும் எதற்கும் பயன்படாத நஞ்சோடை நீர் போல ஒதுக்கப்படுகின்றனர். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. இப்போ இவங்களை ஏன் மார்ஜினலைஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்? விளிம்பு நிலை, கடற்கரை சார்ந்த விளிம்பு நிலையில் ஏன் உப்பள தொழிலாளர்களை வைக்கிறோன்னா, முன்ன சொன்னதுதான், கூலி வேறுபாடு அளத்துக்காலம் மாறுபடும். ஒரு அளத்தினுடைய முதலாளி உப்பளம் கொஞ்சம் நல்லவனாக இருந்தால் ஓரளவு கூலி கொடுப்பான். ஒருத்தங்க கெட்டவனாக இருந்தால் என்னவே வராது, கைக்கு கூலியே வராது. ஆனால் யாருக்காக இவங்க உழைக்கிறாங்க?
இது ஒரு பெரிய கேள்வி. அவங்க யாருக்காக உழைக்கிறாங்க? அளத்தில் ஒருத்தி பிள்ளை பெறுற வரைக்கும் ஏன் வேலை செய்யுதா? கொஞ்சம் மனுசாபிமானத்தோட பேறுகாலத்துக்கு அலவன்ஸ் மாதிரி ஏதாவது கொடுக்குறாவளா? இவங்களுக்கு அதனால் குறைஞ்சிருமா? உப்பு நட்டை வந்தால் மீனில் லாபம் வரும், மிஷின் போட்டு வாங்கி விட்டுருக்கா. மீனில் நட்டை வந்தால் காடு கரை வச்சிருக்கா, காப்பி தோட்டம் வாங்குறா. பணத்தோட சேர சேர சுயநலம் அதிகமாகி மனிதாபிமானம் போயிடும் போல இருக்கு. ஒரு கூலின்னு நிர்ணயம் செஞ்சா எல்லா அலக்காரனும் அதை கொடுக்குறானவளா? இடையில கான்ட்ராக்டுங்கிறான். முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் நடுவில் இவன் கமிஷன். இதுக்கு சட்டம் கிடையாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, சம்பளம் வேணும், கூடுதலாக சம்பளம் வேணும், மற்ற தொழிலை போல எங்களுக்கும் தொழில் பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு தொடங்கிய காலகட்டத்தை தான் ராஜம் காட்டுறாங்க. சரியா? தொடங்கினது எப்போ? அந்த ஆண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, 1980. என்னத்தை கேட்குறாங்க? நமக்கும் ஒரு தொழில் சங்கம் வேணும், நமக்கும் அடிப்படை ஊதியம் வேணும். சரியா? இப்போ 2024-26 வரேன். உப்பு இங்கே வந்து தொழில் சங்கம்லாம் வந்துருச்சு. உப்பு உதித்தல் ஒரு நாள் சம்பளம் 600 ரூபாய். சரியா? 590 ரூபாயிலேருந்து எவ்வளோ வசத்திருக்காங்க? 600 ரூபாய் ஒரு நாள் கூலி. தொழிலாளர்கள் கேட்டது 700 ரூபாய். அந்த 700 ரூபாவை கொடுக்கறதுக்கு அரசாங்கத்துக்கு மனசு இல்லை. இன்னமும் அவங்க எவ்வளோத்துக்கு உப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க? ஒரு நாள் கூலி 600 ரூபாய். 1980 6 ரூபாய், 2025 600 ரூபாய். என்ன வித்தியாசம்? ஒரு நாளைக்கு 600 ரூபாய் அப்படிங்கிறதுக்கு அவங்க கொடுக்குற உழைப்பு எப்படிப்பட்டது? நம்மளால் 15 நிமிஷம் நிற்க முடியாத ஒரு அளம். யாருக்காக இவங்களோட உழைப்பை கொட்டுறாங்க? எது சுரண்டுது? ஏன் இன்னுமே இவங்களுக்குலாம், இன்னும் சொல்லப்போனால் தூத்துக்குடியில் போய் பேசினப்போ இப்போ வேற ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போவும் இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த சம்பளம் 600 ரூபாங்கிறது ஆண்களுக்கு, பெண்களுக்கு 590 தான். நம்ம ஊதிய உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்துட்டோம், ஆண் பெண் பாகுபாடு இல்லைன்னு பேசுகிறோம். இன்னமும் அங்கே 10 ரூபா கம்மி தான் பெண்களுக்கு. இன்னும் குழந்தைங்க இருக்கிறாங்க வேலையில். சரியா? இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸ், அதாவது உருப்படி உப்பு பாக்கெட் போடுறாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு பாக்கெட்டுக்கு வந்து 1.70 1.70 அவங்க கொடுக்குற கூலி. சரியா? இதில் இந்த அயோடைஸ்டு சால்ட்டுன்னு பிரச்சனை இப்போ எப்படி வருதுன்னா, காற்றுலேயே நமக்கு அயோடின் இருக்கான். ஏன்னா கடற்கரை சார்ந்தவர்கள். அயோடின் செறிவூட்டப்பட்ட ஒரு உப்புங்கிறது நமக்கு அவசியம் இல்லை. அது யாருக்கு அவசியம்? இந்த சூழல் இல்லாதவங்களுக்கு தான் அது அவசியம். இப்போ எங்கேயோ இருக்கிற ஒரு மூலதன குவிப்புக்கு, எங்கேயோ இருக்கிற பில்கேட்ஸ் மாதிரியான முதலாளிகளுக்காக இங்கே இருக்கிற உப்புல தொழிலாளர்கள் உப்புல அயோடின் செறிவூட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அவங்க அதை எதிர்த்தாங்க, பண்ண முடியாதுன்ட்டாங்க. இது ஒரு பிரச்சனை அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இதை விட இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த ராக் சால்ட், அதாவது இமாச்சலத்திலேருந்து எடுக்கிற, அதை இப்போ வந்து கும்மா மற்றும் ட்ரங்க் இந்த 2 உப்பு சுரங்கங்களில் இருக்கிற ராக் சால்ட்டை வந்து இப்போ ப்ரமோட் பண்ணுறாங்க. கடல்லேருந்து எடுக்கிற உப்புக்கு பதிலாக எதை பயன்படுத்துங்க? நமக்கு அந்த ஹிமாச்சல்னாலே ஒரு மயக்கம் வந்துடும்ல, அது வந்து ஒரு மருத்துவ குணமுடையது, அது ஒரு மிக பயங்கரமான ஒரு விளம்பர உத்தி. எவ்வளோ நாளைக்கு எடுப்பாங்க? கடல்லேருந்து எடுக்கிற மாதிரி ஆகிடுமா? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 2 தலைமுறைக்கு அப்புறம் உப்பளத்தில் வேலை பார்க்க ஆள் கிடையாது. அப்புறம் உப்புக்கு எங்கே போகிறது? அது ஒரு பெரிய கேள்வியாக நிற்கிது. சரியா? இப்போது சொல்லுங்கள், ராஜம் கிருஷ்ணன் இன்னும் தேவைப்படுறாங்க தானே? 2 நாவல்லையுமே அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு முடிவு வச்சுருப்பாங்க. மக்களின் புரட்சி. கரிப்பு மணிகளில் நம்மளுடைய அளத்தில் இன்னொருத்த வந்து வேலை பார்க்குறான்னு தெரிஞ்ச உடனே ஒரு பெண், இவ்வளவு நாள் ஒடுக்கப்பட்டு உழைப்பு சுரண்டப்பட்ட ஒரு பெண் போராட்டத்துக்காக துணிஞ்சு எழுவா. அதோட அந்த நாவல் முடியும். அலைவாய்க்கரையில் அங்கேயுமே ஒரு ஆதிக்கத்துக்கு உரித்தான ஒருத்தனை வந்து கொலை பண்ணிடுவான். அது ஒரு மர்டரில் முடியும் அலைவாய்க்கரையில். மக்கள் புரட்சி என்பது வேண்டும், இதுதான் மார்க்சியம் பேசுது. தொழிலாளர்கள் ஒன்று கூட வேண்டும், தங்கள் உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டும், இந்த இடைத்தரக மொழிகளை எல்லாம் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் நிலம் சார்ந்து புவியியல் சார்ந்து மார்க்சிய புவியியல் என்ற கருத்தாக்கம் பேசியது. இன்றைக்கும் அதுக்கு தேவை இருக்குது, இன்னமும் தேவை இருக்குது. கடைசியாக சேட்டில் மனிதர்களோட முடிச்சுப்போம். இங்கே ஒரு முக்கியமான விஷயம், இவங்க காட்சிப்படுத்துறதெல்லாம் கீழ்த்தஞ்சை பகுதி. இப்படி இப்போ நிலம் கரை அளம் பார்த்துட்டோம், இப்போ களத்துக்கு வருவோம். கீழ்த்தஞ்சை பகுதி ஏன்னா உங்களுக்கு மேல்தஞ்சை ஃபுல்லாக நில சுவாந்தார்கள், மிராசுதாரர்கள் நிறைய நிலம் வச்சுருப்பாங்க. கீழ்த்தஞ்சை பகுதியில் தான் ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து அதிகம். சேற்றில் மனிதர்கள்ன்றதே ஒரு குறியீடு தான். அவங்களையும் சேரா கருதி 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 தீட்டுன்னு தான் ஒதுக்குறாங்க இல்லையா? இந்த சிற்றூர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து அவங்களுக்கு சமுதாய விடுதலை, பொருளாதார விடுதலை பற்றி சிந்தனையே இல்லை. அதை உருவாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நான் முன்ன சொன்னேன் இல்லையா, தொழில் குடிகளுக்கு அவர்கள் தொழில் சார்ந்த ஒரு புனிதமும் அது சார்ந்த சில விஷயங்களும் ரொம்ப ஊறி போயிருக்கும். அவ்வளோ ஈஸியாக அவங்க கிட்டேருந்து அதை பிரித்து வந்து
கொண்டு வர முடியாது. இதை இங்கே கூட பாருங்க, ஒரு விவசாயினுடைய ஒரே ஒரு இந்த நாளெல்லாம் நிதமும் சதையும் தேய்ச்சி பச்சை சிரிக்க பார்ப்போம் பயிரை சொல்றாரு. ஆனால் அந்த மணி நம்ம வயிற்று பசியை அவிக்கலை, அந்த உழைப்பு நம்ம குடிய ஒசத்தலை. இது நமக்கு உரிமைன்னு தெரியாது, மாறா நாம் இப்படி நண்டு நத்தையை பிடிச்சி தின்னுட்டு திருட்டு மணி அள்ளிக்கிட்டு திருக்கை சாட்டை அடி வாங்கிட்டு இருக்கத்தான் பிறந்தோம்னு நினச்சிருந்தோம். இது ஒரு மூத்த குடியினுடைய வாக்குமூலம். இவ்வளோ சுரண்டல். இங்கே என்ன சுரண்டுறாங்க? யார் சுரண்டுறாங்க? குத்தகைக்கு விடுறவங்க சுரண்டுறாங்க. நாங்கள் பண்ண மாட்டோம், ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. உடனே வேறு இடத்துலேருந்து தொழிலாளிகளை கூப்பிட்டு வந்து விவசாயத்துக்கு இறக்கி விடுறாங்க. இப்போ அவன் கேட்குறான், நாங்கள் எங்கள் உரிமைக்காக போராடுறோம், நீ இங்கே வேலை பார்க்குறியே, இது உனக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு இங்கே ஏற்கனவே களத்தில் வேலை பார்க்குற தொழிலாளிகள் கேட்பாங்க தானே. அப்போ அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், உனக்கு என்னப்பா நிலம் பச்சை பசேல் இருக்குது, மழை பெஞ்சிருக்கு, ஆறு தண்ணி இருக்குது, நல்லா சுகமாக இருக்க, நாங்கள்லாம் வானம் பார்த்த பூமிக்காரங்க, உன்னை விட குறைஞ்ச கூலிக்கு கொடுத்தா கூட நாங்கள் வேலை பார்ப்போம். இந்த நிலம் எப்படி வயலாக மாறுகிறது, இதை யார் தீர்மானிக்கிறார்கள்? இந்த வயலில் இவங்க தான் வேலை பார்க்கணுங்கிறத யார் தீர்மானிக்கிறாங்கன்னா, மார்க்சிய அடிப்படையில் பார்த்தா இதெல்லாம் ஒரு பெரும் முதலாளித்துவ செயல்பாடுகள். இவங்களை சேர விடாமல் பண்ணும். சரியா? இதை பண்ணுற எதுவாக இருந்தாலுமே அது முதலாளித்துவம் தான். அங்கே எது இருந்தாலும் அது எதனுடைய சாயல் கொண்டது தான்? முதலாளித்துவத்தின் சாயல் கொண்டது தான். உழைப்பை கண்மூடித்தனமாக கொட்டி இடிந்து போயிருப்பவர்கள் யாராக தான் இருக்காங்க? சாமானிய மனிதர்களாக தான் இருக்காங்க. விவசாய போராட்டத்தை பற்றி நம்ம பேசவே வேண்டியதில்லை, கண்ணுக்கு எதிராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு தான் நமக்கு இந்திய சமூகத்தில் நமக்குலாம் 5 ஆண்டு திட்டம் தான். நம்ம யூரோப்பியன்ஸ் மாதிரி 99 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போடுற ஆளுங்க கிடையாது. 5 வருஷம் 5 ஆண்டு திட்டங்கள். அதுக்குள்ளேயே மக்களுடைய சிரமங்களை, அவங்க படுற கஷ்டங்களை ஒரு தொலைநோக்கோடு பார்த்து இந்த விஷயங்கள் இவங்களுக்கு வேணும். இந்திய மரபிற்கென்று, தமிழ் சமூகத்திற்கென்று ஒரு உடல் அமைப்பு உண்டு, உடல் அரசியல் உண்டு, மண்ணுக்கான பண்பு உண்டு. இதை பற்றிய தெளிவான புரிதல் இல்லாத பொழுது இந்த மாதிரி சுரண்டல் என்ன எங்கே கொண்டு போய் விட்டுருன்னா பொருளாதார வீக்கத்தில் கொண்டு போய் விட்டுரும். 2 கிளாஸ் உழைக்கும் வர்க்கத்தினர், அந்த உழைப்பை சுரண்டி கொழுக்கின்ற முதலாளிகள். இங்கே தான் இது கொண்டு வந்து விடும். இன்னமும் ராஜம் கிருஷ்ணன் நமக்கு தேவைப்படுகிறார். ஏன்னா அவர் கண்டு காட்டிய, சமூகம் பார்க்க மறுத்த பல விஷயங்களை அவங்க காட்டினாங்க இல்லையா, அவங்களுடைய நிலை இன்னுமே முன்னேறலை. அதனால் நம்ம தொடர்ந்து ராஜம் கிருஷ்ணனையும் வாசிக்கணும், போராட்டங்களையும் முன்னெடுக்க வேண்டிய தேவை நமக்கு உண்டு என்ற அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.